Hi friends, welcome to Biology Simplified Tamil. Good morning. இப்போ வந்து நம்ம ecosystem chapter ஓட part 2 வீடியோல productivity பார்க்க போறோம். Productivity. Welcome all. So productivity அப்படினாலே யாரால ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? Autotrophic organism. Autotrophic organismனா யாரு? Green plants. So productivityல first ஃபுட்டை வந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது சன்னோட லைட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி பிளான்ட்ஸ். பட் பிளான்ட்டை சாப்பிட்டு ஹெர்பிவோர்ஸும் என்ன பண்ணுது? ஃபுட்டை உடம்புல வச்சிருக்குது. அதை கார்னிவோர்ஸ் பிடிச்சி சாப்பிட்றாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது பிளான்ட்ஸு, பட் ஸ்டில் ஹெர்பிவோர்ஸ் கார்னிவோர்ஸ் அவங்ககிட்டையும் ப்ரொடக்டிவிட்டி இருக்கு. சாப்பிட்டு தின்னு உடம்பு கொழுத்து போதுங்கிறாங்கல்ல, உடம்புல ஃபுட் ஸ்டோர் ஆகி வச்சிருக்கிறாங்க. ஓகே, a constant input of solar energy is basic requirement of any ecosystem to function and sustain. Constant input of solar energy என்ன? கண்டினியூஸா டே டைம்னு ஒன்று இருக்கணும், சன்லைட்டோட எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஈகோசிஸ்டத்துக்கு. அப்பதான் அந்த ஈகோசிஸ்டம் வந்து ஃபங்க்ஷனே ஆகும். அதே போல சஸ்டெயின்னா நிலையா இருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஃபுட் அந்த அவைலபிலிட்டி இல்லாமல் போயிடும். பிரைமரி ப்ரொடக்ஷன், பிரைமரினா என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது. பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது தான் பிரைமரி ப்ரொடக்ஷன். பிரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the amount of biomass or organic matter produced per unit area. யூனிட் ஏரியாங்கிறது ஒன்னுன்னு தான் வைப்பாங்க, அவ்வளவுதான். per unit area over a time period by plants during photosynthesis. ஸோ பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது பிளான்ட்ஸால போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலியமா ப்ரொடியூஸ் பண்ற பயோமாஸ் இல்லைன்னா ஆர்கானிக் மேட்டர். அதை தான் நம்ம வந்து பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட் பர் கிராம் ஸ்கொயர், வெயிட் பர் கிராம் ஸ்கொயர், ஆர் எனர்ஜி கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் ஸ்கொயர், கிலோ கேலரிஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை கூட கொஸ்டின்ல கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நீங்க வந்து இதை கேர்லெஸ்ஸா விட்டுறக்கூடாது, இது பார்த்துக்குங்க. பயோமாஸ் ஆர் ஆர்கானிக் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்றோம்? வெயிட் பர் கிராம் ஸ்கொயர் ஆர் கிலோ கேலரி பர் மீட்டர் ஸ்கொயர். இதுல எனர்ஜியை வந்து கிலோ கேலரி பர் மீட்டர் ஸ்கொயர்னு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. ஓகே, அதே பயோமாஸ் அந்த ஆர்கானிக் மேட்டரை வெயிட் பர் கிராம் ஸ்கொயர்னு சொல்றீங்க. ஸோ எனர்ஜினா கிலோ கேலரி பர் மீட்டர் ஸ்கொயர், பயோமாஸ் சொல்றீங்க அப்படின்னா வெயிட் பர் கிராம் ஸ்கொயர். மறந்துடக்கூடாது. The rate of biomass production is called productivity. So எவ்வளோ பயோமாஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ரேட், அதை நம்ம ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் ஸ்கொயர் பர் இயர், per gram squared per year, per gram squared per year, or kilocalories per meter squared per year. ப்ரொடக்டிவிட்டியை நம்ம per year, ஒரு இயருக்கு என்ன அப்படின்னு சொல்றோம். To compare the productivity of different ecosystem, pond ecosystem, desert ecosystem, forest ecosystem சொல்றோம். ஸோ ஒவ்வொரு ஈகோசிஸ்டத்துக்கும் கம்பேர் பண்ணி இங்க எவ்வளவு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, அங்க எவ்வளவு இருக்குன்னு கம்பேர் பண்றதுக்கு per year நம்ம கால்குலேட் பண்றோம். அதே கிராம் ஸ்கொயர் per year, கிலோ கேலரிஸ் per மீட்டர் ஸ்கொயர் per year எவ்வளவுங்கிறத நம்ம கம்பேர் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு வருஷத்துல. அப்படி it can be divided into gross primary productivity and net primary productivity. எப்பவுமே இந்த gross primary productivity அப்படிங்கிறது மொத்த ப்ரொடக்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும். நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது லாபத்தை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்போ ஒரு கடைக்காரர் இருக்கிறாரு, அவரு இன்னைக்கு இந்த நாள்ல மொத்த விற்பனை எவ்வளவுன்னு கால்குலேட் பண்றாரு. 2000 ரூபாய்க்கு விற்பனை நடந்திருக்கு. இது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. இன்னையோட விற்பனை, ஒரு கடையில பொருட்கள் வித்துக்கிட்டே இருக்கு, அந்த பொருள் வித்த மொத்த விற்பனையோட அளவு வந்து 2000 ரூபாய் அப்படின்னா அது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஆனா 2000 ரூபாயும் அவருக்கு சொந்தமா? 2000 ரூபாயும் அவர் வந்து இன்னைக்கு முழுக்க சம்பாரிச்சதானா? இல்ல. அந்த பொருள் வித்துது இல்லையா, வித்த பொருளை அவர் வாங்கி இருப்பாரு ஒருத்தவங்க கிட்ட இருந்து. வாங்கறதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ரூபாய் பொருளை அவர் 1500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. 1500 ரூபாய்க்கு வாங்கி அதை 2000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு அந்த நாள்ல. அப்ப அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 1500. அப்ப அவரு ஆக்சுவலா அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ? வெறும் 500 ரூபாய்.
அந்த அன்னைக்கு அவர் சம்பாரிச்சதுன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா 500 ரூபாய். ஏன்னா ஆல்ரெடி அவர் கை காசை போட்டு 1500 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கிறாரு, வாங்கின பொருளை 2000 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. அப்ப 1500 ரூபாய் அவரு காசு தான், மீதி 500 ரூபாய் தான் அவருக்கு எக்ஸ்ட்ராவா சம்பாரிச்சது. அப்போ இந்த இடத்துலதான் நம்ம சொல்றோம், ஒரு நாள்ல அவர் வித்த பொருளோட மதிப்புன்னு மொட்டையா மொத்தமா சொன்னா 2000 ரூபாய். ஆனா அந்த 2000 ரூபாயில அவருக்கு மூலதன பொருட்கள் ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு செலவு பண்ணது 1500, லாபம் 500. இப்போ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கறத நம்ம இங்க 2000 ரூபாய் சொல்றோம், மொத்தமா வித்தது. அதுல அவருக்கு லாபம் மட்டும் அந்த 2000 ரூபாயில எவ்வளவு? 500 ரூபாய் தான். 1500 ரூபாய் அவர் செலவு பண்ணியிருந்தாரு ஆல்ரெடி. அப்ப நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது 500 ரூபாய். இந்த இடத்துல கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது என்ன? ஒரு நாள்ல ஒரு பிளான்ட், ஒரு நாளோ 1 வீக்கோ 1 இயரோ, ஒரு பிளான்ட் போட்டோசிந்தசிஸ் மூலியமா எவ்வளவு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுச்சு அப்படிங்கிறது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஆனா பிளான்ட்டுக்கும் செலவு இருக்கும்ல. என்ன செலவு பண்ணுது பிளான்ட்? ரெஸ்பிரேஷனுக்கு குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுது இல்ல. அப்ப தயாரிச்ச உணவை எனர்ஜிக்காக அது பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ ரெஸ்பிரேஷன் போக மீதி இருக்கிறது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ரெஸ்பிரேஷன் போக, செலவு போக மீதி இருக்கிறது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, இப்போ பார்க்கலாம் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு சொல்லல, பாண்ட் ஈகோசிஸ்டம், டெசர்ட் ஈகோசிஸ்டம், ஒரு ஈகோசிஸ்டத்துக்கே சொல்றோம். is the rate of production of organic matter during photosynthesis. So photosynthesis அப்போ எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரின்னு வந்துட்டாலே பிளான்ட்ஸை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணும். சன்லைட்டை யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்றதா பிரைமரி. ஸோ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது பிளான்ட்ஸை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, a considerable amount of GPP is கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில மொத்தமா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கல்ல, அதுல கன்சிடரபிள் அமௌண்ட்னா நிறையவே ஜாஸ்தியாவே கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் GPP இஸ் யூட்டிலைஸ்ட் பை பிளான்ட்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனுக்காக அவங்க கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில தயாரிச்ச குளுக்கோஸை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறையவே. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ். ரெஸ்பிரேட்டரி லாஸ்னா ரெஸ்பிரேஷன் அப்ப யூஸ் பண்ண குளுக்கோஸ் போக மீதி இருக்கிறது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அப்போ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா? இப்போ நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகும்? நான் ஃபுட்டு தயாரிச்சேன், ரெஸ்பிரேஷன்ல சில இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், மீதி இருக்கிறத என்ன பண்ணுவேன்? துப்பிடுவேனா? இல்ல, உடம்புலயே போய் அது வேற இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ அது யாருக்காக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு பிளான்ட் அந்த ஃபுட்டன்னா, அடுத்த வந்து பிடிச்சி சாப்பிடுறான்ல. இப்ப நம்ம போறோம், ஆப்பிள் ட்ரீ இருக்கு, ஆப்பிளை பிடிச்சி பறிச்சு சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரி. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் அவைலபிள் பயோமாஸ் ஃபார் த கன்சம்ஷன் டு ஹெட்ரோட்ராப்ஸ். ஹெட்ரோட்ராப் அனிமல்ஸுக்கு அவைலபிளா இருக்கிறது இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான். இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்கணும். ஹெர்பிவோர்ஸ்னா ஆடு மாடு மானு, பிளான்ட்ஸை திங்கிறவங்க, பிளான்ட் ஈட்டர்ஸ். அண்ட் டீகம்போசர்ஸ்னா அந்த மரத்துல இருந்து இலதெல்லாம் உளுந்து மக்கி போகுது இல்ல, அப்ப ஃபங்கை பாக்டீரியா அதை டீகம்போஸ் பண்றாங்கல்ல அவங்க. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் as the rate of formation of new organic matter by consumers. ஸோ இப்போ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது என்ன? நம்ம ஹெர்பிவோர்ஸ்லாம் என்ன பண்ணுது? இலதலை, பிளான்ட்ஸோட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டு அதுக்கும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதோட ரெஸ்பிரேட்டரி லாஸ் போக அது உடம்புலையும் ஃபுட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் அந்த ஃபியூச்சர் யூஸ்க்காக. அது செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. இந்த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அடுத்த லெவலுக்காக செகண்டரி கார்னிவோர்ஸுக்கு யூட்டிலைஸ் ஆகிக்கும். ஓகே, பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ட் ஸ்பீசிஸ் இன்ஹாபிட்டிங் எ பர்டிகுலர் ஏரியா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது தான். இன்ஹாபிட்டிங்னா வளர்ற இடம், வளர்ற இடம். இன்ஹாபிட்டிங் அப்படிங்கிறது வளர்ற இடம். Inhabiting a particular area, it also depends on a variety of environmental factors. Environmental factors na namakku theriyum, temperature, light, soil, water, and the nalu the most important environmental factors. Adula availability of nutrients, avanga valarra edathila soil la illa aquatic plants na water la தேவையான அளவுக்கு magnesium, calcium, iron இந்த மாதிரி nutrients la irukanum. And photosynthetic capacity of the plant, எவ்வளவுக்கு எவ்வளவு லீஃப் ஜாஸ்தியா இருக்கு, ப்ராட் லீஃபா இருக்கு, அங்க போட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியா இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு லீஃப் குட்டியா இருக்கு, சின்ன லீஃப் நம்பர் கம்மியா இருக்கு, அங்க போட்டோசிந்தசிஸ் கம்மியா இருக்கும்.
Therefore, it varies in different types of ecosystem. So, pond ecosystem, desert ecosystem, forest ecosystem, over ecosystem primary productivity வந்து மாறும். The annual net primary productivity of the whole biosphere na earth நம்ம பூமி is approximately questionல கேட்பாங்க 170 billion tons dry weight. Dry weight na water include பண்ணாம பார்க்கிறது dry weight. 170 billion tons இருக்கு entire biosphere ஓட primary productivity of organic matter. Organic matter ஓட அளவு தான் அது. Of this, despite occupying about 70% of the surface, the productivity of ocean are only 55 billion tons. இந்த 170 பில்லியன் டன்ஸ்ல கடல்ல வந்து பூமியில 70% கடல் தான் ஆக்குபை பண்ணிருக்கு. என்டையர் பூமியில 70% கடல் தான், ஓஷன் தான் ஆக்குபை பண்ணிருக்கு. 70% பூமி அது கவர் பண்ணியிருந்தாலும் கூட அந்த கடல் பகுதியில இருந்து தயாரிக்கிற பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி 55 டன்ஸ் இந்த 170ல. ரெஸ்ட் ஆஃப் கோர்ஸ் இஸ் ஆன் லேண்ட். மீதி 30% தான் லேண்ட். இருந்தாலும் 170 டன்ல 55 டன்னு ஓஷன் தான். அப்ப மீதி எவ்வளோ? 115 டன்னு லேண்ட். ஓகேங்களா? சரி. Discuss the main reason for the low productivity of ocean with your teacher. என்ன டிஸ்கஸ் பண்றது? கடல்ல பெரிய பெரிய மரங்கள் இல்லை. கடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சன்லைட் வந்து படும். அதுக்கு கீழே சன்லைட் போய் ரீச் ஆகாது. ஆழமான பகுதிகளில் சன்லைட் ரீச் ஆகாது. சன்லைட் ரீச் ஆகாத இடத்துல எப்படி ப்ரொடக்ஷன் நடக்கும்? நடக்காது. இதெல்லாம் ரீசன் கடல்ல வந்து அதிகமான பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இல்லாம போறதுக்கு. ஓகே, டீகம்போசிஷன் நெக்ஸ்ட். So decomposition அப்படிங்கும்போது you may have heard of the earthworm. Earthwormனா அந்த earthworm மண்புழு being referred to as farmer's friend. Farmer's friend னு earthworm சொல்றாங்க. This is so because they help in the breakdown of complex organic matter as well as in loosening of the soil. இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணும்போது அது சிம்பிள் ஆர்கானிக் மேட்டரா மாறும். ஸோ தட் பிளான்ட்ஸ் அதுல இருந்து நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. அண்ட் லூசனிங் ஆஃப் த சாயில். சாயில் டைட்டா இருந்துச்சுன்னா ஏரேஷன் இருக்காது, உள்ள ஆக்சிஜன்லாம் போகாது. அதே போல டைட்டா இருக்க சாயில்ல வாட்டர் வந்து உள்ள ஊடுருவி போகாது, பெனிட்ரேட் ஆகி போகாது வாட்டர். அப்போ சாயில் லூசனிங் பண்ணி உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்படியே காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டர் சிம்பிள் ஆர்கானிக் மேட்டரா பிரேக் டவுன் பண்ணி இந்த ரெண்டு ஹெல்ப் பண்றதுனால நம்ம எர்த்வார்மை ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ தண்ணியும் உள்ள போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. Similarly, decomposers break down complex organic matter into inorganic substances like carbon dioxide, water, nutrients, and the process is called decomposition. So decomposition பண்றதுனால தான் பிளான்ட்ஸுக்கு ஈஸியா நியூட்ரியன்ஸ் அவைலபிளா இருக்கு. Dead plant remains such as leaves, barkna patta, flowers, and dead remains of the animals including fecal matter. Fecal matter na animals oda waste, அதான் waste constitute detritus. So detritus la யாரெல்லாம் இருக்கா? detritus அப்படிங்கிறது leaves, bark, அத எல்லாம் கீழே விழுந்த இலை, மரப்பட்டை, பூக்கள், அனிமல்ஸோட எச்சம் வேஸ்ட். அனிமல்ஸ் வந்து டூ பாத் போறாங்கல்ல, அதுதான் fecal matter. ஓகே, constitute detritus which is the raw material for decomposition. detritusங்கிறது மெட்டீரியல், அனிமல்ஸோ மைக்ரோ ஆர்கானிசத்தையோ சொல்லல. புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய இடத்துல டெட்ரிட்டஸ் அப்படின்னா பாக்டீரியா ஃபங்கை தப்பா சொல்லிடுவோம். இல்ல, டெட்ரிட்டஸ் அப்படிங்கிறது அந்த பொருட்கள் என்னது, இலை, தலை, அனிமல்ஸோட வேஸ்ட், இறந்து போன அனிமல்ஸ், அதெல்லாம் போனோம், இதெல்லாம் வந்து இறந்து போன உடல்கள் எல்லாம் டெட்ரிட்டஸ். மறந்துடாதீங்க, உயிர் இல்லாத இறந்து போன உடல்கள் வந்து நம்ம டெட்ரிட்டஸ் அப்படின்னு சொல்றோம். The important steps in the process of decomposition are first fragmentation. fragmentation என்ன? ஸ்மால் பீஸ், சின்ன குட்டி குட்டி பீஸா. பெரிய இலை இருக்குன்னா அந்த பெரிய இலையை சின்ன சின்னதா கட் பண்றது தான் fragmentation. லீச்சிங், லீச்சிங்னா ஊடுருவி போறது அந்த மாதிரி. கெட்டபாலிசம்னா பிரேக் டவுன். அதாவது மெட்டபாலிசத்தை ரெண்டா பிரிப்போம். இது நீங்க முன்னாடி தெரியும் உங்களுக்கு. மெட்டபாலிசம் இஸ் காம்பினேஷன் ஆஃப் anabolism and catabolism. anabolism and catabolism இது ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம்.
அனபாலிசம் அப்படிங்கிறது மேக்கிங் ஆர் பில்டிங், உருவாக்குறது. கெட்டபாலிசம் அப்படிங்கிறது பிரேக்கிங், உடைக்கிறது. காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிள் சப்ஸ்டன்ஸா பிரேக் பண்றது கெட்டபாலிசம். சிம்பிள் சப்ஸ்டன்ஸை காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸா மேக் பண்றது அனபாலிசம். போத் அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம். ஓகே. ஸோ கெட்டபாலிசம் அப்பனா பிரேக் டவுன் பண்றது அப்படின்னு அர்த்தம். பிரேக்கிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். ஹியூமிஃபிகேஷன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூமஸ். ஹியூமஸ்னா என்ன சார்? கருப்பு கலர்ல மக்கி போன திங்ஸ் எல்லாம் நம்ம ஹியூமஸ் அப்படிம்போம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூமஸ் இஸ் கால்ட் ஹியூமிஃபிகேஷன். இந்த ஹியூமஸ் வந்து அடர்ந்த காடுகள்ல தரையெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மக்கி போய் கருப்பு கலர்ல இருக்கும். மக்கி போனதுக்கு அப்புறம் பிளாக் கலர்ல ஆயிடும். அந்த இலை தலை இறந்து போன அனிமல்ஸோட ரிமைன்ஸ் இதெல்லாம் வந்து பிளாக் கலர்ல மக்கி போயிடுச்சு. அதை வந்து ஹியூமஸ் சொல்லுவோம். அவ்வளோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கும். அண்ட் மினரலைசேஷன், மினரல்ஸ் வந்து ஆடப் ஆகிறது சாயில்ல. ஓகே. இப்போ டெட்ரிவோர்ஸ், இந்த இடத்துல தான் நான் திருப்பி சொல்றேன். டெட்ரிட்டஸ், டெட்ரிவோர்ஸ், இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், VORES அப்படின்னு சஃபிக்ஸ்ல முடிஞ்சா அனிமல்ஸ், ஒரு ஆர்கானிசத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒரு உயிரினத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. டெட்ரிட்டஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பொருட்களை சொல்லுது. இறந்து போன உடலங்களை நம்ம டெட்ரிட்டஸ் அப்படிங்கிறோம். டெட்ரிவோர்ஸ்ங்கிறது அந்த டெட்ரிட்டஸ் இறந்து போன உடலங்கள் மேல போய் ஃபீட் பண்றது, அவங்களெல்லாம் பிரேக் டவுன் பண்றவன் டெட்ரிவோர்ஸ். டெட்ரிவோர்ஸ் யாரு? எர்த்வம். பிரேக் டவுன் டெட்ரிட்டஸ், அந்த இறந்து போன அந்த லீவ்ஸ், பாக்ஸ், டெட் ரிமைன்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ், அதெல்லாம் டெட்ரிட்டஸ் இன்டு ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ். அதை தான் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸா பிரேக் டவுன் பண்ற ப்ராசஸ் தான் ஃப்ராக்மெண்டேஷன். This process is called fragmentation. By the process of leaching, water soluble inorganic nutrients go down into the soil horizon அந்த soil layer சொல்லுவோம்ல அதான், and get precipitated னா படியறதுன்னு அர்த்தம், as unavailable salt. So leaching மூலியமா போகக்கூடிய நியூட்ரியன்ஸ் unavailable saltா போயிடுது. unavailable saltனா என்ன அர்த்தம்? பிளான்டால அதை இப்போ உடனே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஈவன் தோ அது பிளான்ட்ஸுக்கு தேவையான எசென்ஷியல் மினரல் சால்ட்ஸா இருந்தா கூட லீச்சிங் மூலியமா, லீச்சிங்னா கீழே ஊடுருவி போறதுன்னு அர்த்தம். ஸோ லீச்சிங்ல மினரல் நியூட்ரியன்ஸ் வாட்டர்ல சால்யூபிள் ஆகி வாட்டரோட சேர்ந்து மண்ணுக்கு அடியில போய் படிஞ்சிடுது. அதை நம்ம அன்அவைலபிள் சால்ட்னு சொல்றோம். பிளான்ட் ரூட்ஸுக்கு அது அவைலபிள் கிடையாது. ஓகே. பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் என்சைம், இது நீட்ல கேட்பாங்க. லீச்சிங் மூலியமா வந்த சால்ட் எப்படி? அன்அவைலபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் என்சைம்ஸ் degrade detritus into simpler inorganic substances. ஸோ அப்ப டெட்ரிவோர்ஸ்ல அடுத்து வரவே கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாவும் ஃபங்கையும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இங்க 3 பேர் சொல்லிட்டான். ஒன்னு எர்த்வார்ம் ஃப்ராக்மெண்டேஷனுக்கு தேவைப்படுது, ரெண்டாவது பாக்டீரியாவும் ஃபங்கையும் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மேட்டரை சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா நமக்கு பிரேக் டவுன் பண்ணுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு கெட்டபாலிசம். அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு புரியுது? ஃப்ராக்மெண்டேஷனுக்கு எர்த்வார்ம் வேணும், கெட்டபாலிசத்துக்கு உங்களுக்கு பாக்டீரியா ஃபங்கை வேணும். ஃப்ராக்மெண்டேஷன்ல வந்து உங்களுக்கு இலை டெட் ரிமைன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்லாம் சின்ன சின்ன பீஸா, ஸ்மால் பீசஸா கட் பண்ணப்படுது. அதுல கூட நியூட்ரியன்ஸ் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகி சால்யூபிள் ஆகி மண்ணுக்கடியில போய் செடிமெண்ட் ஆகுது, பிரிசிபிடேட் ஆகுது. அது அன்அவைலபிள் சால்ட். ஃப்ராக்மெண்டேஷனுக்கு அடுத்து வர லீச்சிங். அண்ட் தென் கெட்டபாலிசம் வருது. கெட்டபாலிசத்துக்கு ஹெல்ப் பண்ற 2 ஆர்கானிசம் ஃபங்கை, பாக்டீரியா, மறந்துடக்கூடாது. ஓகே. It is important to note that all the above steps in decomposition operate simultaneously on the detritus. Detritusனா அந்த இறந்து போன பொருட்கள், இறந்து போன லீஃபு, ஃப்ளவரு, அனிமல் ரிமைன்ஸ். அதுல உங்களுக்கு வந்து 1 by 1 நடக்கல. ஃபர்ஸ்ட் எர்த்வம், எல்லாம் வெயிட் பண்ணுங்க, கியூல நில்லுங்க, நான் எர்த்வம் முதல்ல நிக்கிறேன், நான் போய் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா மழை தண்ணி எல்லாம் கலந்து இந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் லீச்சிங் ஆகி அன்அவைலபிள் சால்ட்டா தண்ணியில கரையக்கூடியதெல்லாம் கீழே போட்டோம். அதுக்கப்புறம் பாக்டீரியாவும் ஃபங்கையும் வந்து அப்படி 1 by 1 நடக்கல. ஒரே சமயத்துல எல்லாமே ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம் இதெல்லாம் சைமல்டேனியஸா ஒரே சமயத்துல ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே.
Humification and mineralization occur during decomposition in the soil. Humification na formation of humus and mineralization na additional of minerals in the soil. அது decomposition அப்பவே நடக்குது. Humification leads. Humification எங்கப்பா? இது வந்து நமக்கு அந்த decomposition cycle கொடுத்திருக்காங்க. terrestrial ecosystem. terrestrial na land. Humification leads to accumulation of a dark colored amorphous na shapeless அதுக்கு ஒரு ஷேப்பே இருக்காது. அது amorphous substance called humus. Humificationங்கிறது dark colored amorphous structure இல்லாத humus formation represent பண்ணுது. That is highly resistant to microbial action and undergo decomposition at an extremely slow rate. Humusல வந்து decomposition rate வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். microbial actionக்கு resistant இருக்கும். being colloidal என்ன அர்த்தம்னா லிக்விடாவும் இருக்காது, சாலிடாவும் இருக்காது, கொலன்னு இருக்கும், தயிர் மாதிரி இருக்கும். தயிர் கர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். colloidal in nature, it serves as a reservoir of nutrients. So nutrients ஓட ஸ்டோர் ஹவுஸ், ரிசர்வயர்னா ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டோர் ஹவுஸ் யார்? நியூட்ரியன்ஸ், ஹியூமஸ் தான். The humus is further degraded by microbes and release inorganic nutrients occur by the process known as mineralization. ஹியூமஸ்ல இருந்து தான் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி மூலமா நமக்கு மினரல்ஸ் கிடைக்குது. அதுதான் மினரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹியூமஸ்ல இருந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி மூலியமா ஹியூமஸ் டீக்ரேட் ஆகி அதுல இருந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மினரலைசேஷன். ஹியூமஸ்ல இருந்து நியூட்ரியன்ஸ் வருது வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோபியல் ஆக்ஷன். அதான் மினரலைசேஷன். டீகம்போசிஷன் இஸ் லார்ஜ்லி அண்ட் ஆக்சிஜன் ரெக்வயரிங் ப்ராசஸ். இது நீட்ல கேட்பாங்க. டீகம்போசிஷனுக்கு ஏரோபிக் ப்ராசஸ், அது ஆக்சிஜன் வேணும். The rate of decomposition is controlled by chemical composition of detritus. இப்போ detritus வந்து ரொம்ப ஹைலி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா டீகம்போசிஷன் ரேட் கம்மியா ஸ்லோவா நடக்கும். detritus ரொம்ப சாஃப்ட் பார்ட், லீஃப் பூவெல்லாம் இருந்துச்சுன்னா வேகமா டீகம்போஸ் ஆயிடும். அண்ட் த கிளைமேட்டிக் ஃபேக்டர், டெம்பரேச்சர்ல அதிகமா இருந்தா டீகம்போசிஷன் வேகமா நடக்கும். லோ டெம்பரேச்சர்ல டீகம்போசிஷன் ஸ்லோவாயிடும். In a particular climatic condition, decomposition rate is lower if detritus is rich in lignin. இதெல்லாம் நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. lignin, chitin. So particular climatic conditionல lignin, chitin ஜாஸ்தியா இருக்கிறதா அங்க decomposition rate ஸ்லோவா இருக்கும். lignin, chitinலாம் more complex substance. அதனால அதை டைஜஸ்ட் பண்றது ரொம்ப சிரமம். கொஸ்டின்ல கேட்பாங்க இங்க இருந்து. And quicker if detritus is rich in nitrogen and water soluble substance like sugars. So sugar, nitrogen இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டீகம்போசிஷன் ஃபாஸ்டரா இருக்கும் ஒரு அந்த பர்டிகுலர் கிளைமேட்லயே. டெம்பரேச்சர் அண்ட் சாயில் மாய்ஸ்சர் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர் தட் ரெகுலேட் டீகம்போசிஷன். டெம்பரேச்சரும் சாயில் மாய்ஸ்சரும் தான் டீகம்போசிஷன் அதிகமா நடக்கணுமா ஸ்லோவா நடக்கணுமாங்கன்னு டிசைட் பண்ற ஃபேக்டர்ஸ் through their effects on activities of soil microbes. So soil microbe activityனால நமக்கு வந்து decomposition நடக்குது. அந்த soil microbe வந்து ரெண்டு ஃபேக்டர் நம்பி இருக்கு. ஒன்னு டெம்பரேச்சர், இன்னொன்னு நேச்சர் ஆஃப் த soil moisture. இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர். தென் வார்ம் அண்ட் மாய்ஸ்ட். வார்ம்னா மிதமான சூடுன்னு அர்த்தம். ரொம்ப டெம்பரேச்சர் ஜாஸ்தியும் இல்ல, ரொம்ப கம்மி டெம்பரேச்சரும் இல்ல, மிதமான சூடு. வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபேவர்ஸ் டீகம்போசிஷன், வேரஸ் லோ டெம்பரேச்சர் அண்ட் எனரோபயாசிஸ். எனரோபயாசிஸ்னா ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இல்ல. எனரோபயாசிஸ்னா நோ ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்ல. இன்ஹிபிட் டீகம்போசிஷன் ரிசல்ட்டிங் இன் பில்டப் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் பிரேக் டவுன் ஆனால் தானே அதுல இருந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் சால்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ தட் ஆர்கானிக் மெட்டீரியல் ஆடப் ஆகிட்டே போகும். என்னது? ஆக்சிஜன் இல்லாத, அதே போல டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற இடத்துல ஆர்கானிக் மெட்டீரியல் ஆடப் ஆகிட்டே போயிட்டு அங்கே டீகம்போசிஷன் நடக்கிறது குறைஞ்சிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோ. எனர்ஜி ஃப்ளோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சார் மார்ச் 30க்குள்ள போர்ஷன் முடிச்சிருவீங்களா? த பிக்கஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பா மார்ச் 31க்குள்ள போர்ஷன் முடிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச். லைன் பை லைன் நடத்தி போர்ஷன் முடிச்சிருவோம்.
தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு காலையில திருப்பி மீட் பண்ணலாம். இப்ப நடத்தினதுல நிறைய லைன்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வேணா கேட்கலாம். அதை நீங்க படிச்சு நல்லா தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. See you all. தேங்க்யூ.